சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை. எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருளை சிந்தித்து நவராத்திரி காலத்தினுடைய சைவ சிந்தனைகளோடு இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சைவ பெருமக்களுக்கும் கேபிட்டல் தரிசனம் நேயர்களுக்கும் இந்த நேரத்திற்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விரதம் பற்றிய இலக்கணத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். விரதத்தை எப்படி அனுஷ்டித்து, விரதமானது எப்படி இருக்க வேண்டும். இன்றைய காலம் நாங்கள் வெறுமனே உணவு கட்டுப்பாட்டோடு மட்டும் விரதத்தை சிந்திக்கிறோம். இப்போ கந்த சஷ்டியாக இருந்தால் பால் பழம் ஒரு நேர உணவு, நவராத்திரி என்றால் காலையிலே உணவு உண்பதில்லை, மதியத்திலே உணவு, பிறகு மாச்சாப்பாடு, இப்படி ஒரு உணவு கட்டுப்பாடுக்கு மட்டும்தான் விரதம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே மனக்கட்டுப்பாட்டிற்குரியது விரதம். ஆதலால் உணவு கட்டுப்பாடு என்பதை தாண்டி மனது ரீதியாக எதை இறைவன் பாற்படுத்துகிறோம் என்பதே என்பதுவே சாதனையாக இருக்கிறது. இது கூட ஒரு மனிதனுடைய சாதனை தான். அந்த 10 நாட்கள் எவ்வாறு விரதம் இருக்கிறோம், இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்கிறோம், விரத காலங்களுக்கும் நாங்கள் சாதாரணமாக வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு விரத காலத்திலே சில நடவடிக்கைகளை தவிர்க்கிறோம். இப்போ அசைவம் உண்பவர்கள் சைவத்தை புசிக்கிறார்கள், தாம்பூலம் தரிப்பவர்கள் அதை விடுகிறார்கள், இதை சார்ந்து பக்தியோடு இணைந்திருக்கிறார்கள். 9 நாட்களுமே ஆலயத்திற்கு செல்கிறார்கள். இவ்வாறு வாழ்வியலிலே விரத நாட்களுக்கும் சாதாரண வாழ்வியலுக்கும் எதை நாங்கள் அகற்றி எப்படி வாழ்கிறோம் என்பதே ஒரு சாதனை என்றுதான் கருதலாம். நவராத்திரியை காரணாகமும் புரட்டாதி மாதத்து அமாவாசையை அடுத்து வருகிற பிரதமை துவக்கம் நவமி வரையான 9 தினங்கள் நவராத்திரி விரதகாலம் என்று கூறுகிறது, வரையறை செய்கிறது. இவ்வருடம் இந்த 9 நாட்கள் 10 நாட்களாக வியாபித்திருக்கிற தன்மை கூட இருக்கிறது. 9 நாள் அனுஷ்டிப்பவர்களும் இருக்கிறார்கள், 10 நாட்களும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சரளமாக இந்த நாட்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. புரட்டாதி மாத அமாவாசையை அடுத்து வருகின்ற பிரதமை துவக்கம், பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அட்டமி, நவமி என்று அந்த 9 திதிகள் இத்தனையிலே நவராத்திரியினுடைய விரதகாலம் என்று காரணாகமம் சிறப்பித்து கூறுகிறது. இந்த நவராத்திரி புரட்டாதி மாதத்தை கன்னி மாதம் என்று சொல்வார்கள், கன்னி ராசிக்குரிய மாதம். இந்த புரட்டாதி மாதத்திலேதான் மகாலய பட்சம், புரட்டாதி மாத அமாவாசை, இதை தவிர பெரும்பாலும் பெரிய ஒரு சிறப்புக்குரிய நவராத்திரி இத்தனையும் புரட்டாதி மாதத்திலே, கன்னி மாதத்திலே தான் நிகழ்கிறது. புரட்டாதி மாதத்தினுடைய அமாவாசை அடுத்து வருகிற பிரதமை துவக்கம் நவமி வரையான 9 தினங்கள் நவராத்திரி விரதகாலமும், தசமி என்பது வெற்றிக்குரிய நாளாக விஜயதசமியாக நாங்கள் அனுஷ்டித்து வருகிறோம். இந்த 10 நாட்களுமே சைவ பெருமக்கள் அம்பாளை வழிபட்டு ஒரு குதூகலமாக, உண்மையிலே கல்வி கற்கின்றவர்கள் சிறிய மாணவர்கள் எல்லாம் இந்த 10 நாட்களும் அவர்களுடைய மனதிலே ஒரு அலாதியான மகிழ்வோடு தான் இறை வழிபாட்டிலே இருப்பார்கள். இந்த மரபுகளை பற்றியும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ நவராத்திரி சிவபரத்துவமாக அம்பாளுக்குரிய விரதமாக சைவர்கள் நோற்று ஈற்றிலே ஞானத்தை பெற வேண்டும் என்பதே திண்ணமாகவும் இருக்கிறது. இந்த நவராத்திரி காலத்திலே எவ்வாறு விரதம் அனுஷ்டிக்க வேண்டும் என்கிற வரையறைகள், அது எப்படி விரதம் அனுஷ்டிக்கிறார்கள், எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விரத முறைகளை நாங்கள் தொடர்ந்து இந்த நவராத்திரி கால சைவ சிந்தனைகள் இந்த பகுதியிலே நாங்கள் சிந்திக்கலாம் என்று சொல்லி, இந்த கன்னி மாதத்திலே வரக்கூடிய நவராத்திரியை சிவபரத்துவத்தோடு அனைத்து சைவ பெருமக்களும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க கலை.